1. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th and 12th தமிழ். ஸோ ரொம்ப முக்கியமாக இப்போ 11th ஸ்டாண்டர்டுக்கு அவ்வளோ அவசரம் இல்லை. ஸோ நீங்கள் சப்ஜெக்டே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பிளான் சொல்லிடுறேன். 11th ஸ்டாண்டர்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் 29 முடிஞ்சு 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அந்த 3 நாள் போதும். 12th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியம். சில பேர் 3 நாள், லாஸ்ட் 3 நாள் போதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் 2 நாள் போதும். என்னையை கேட்டிங்கன்னா நாளையிலேருந்தே ஆரம்பிக்கணும்னு தான் சொல்லுவேன். ஏன்னா தமிழ் இஸ் இம்பார்ட்டன்ட். 90க்கு 85க்கு மேலே இருந்தால் தான் நம்மளால் ஒரு நல்ல டோட்டல் எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ இந்த 4 நாளுமே தமிழ் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் வரும். ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இமெயில் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ 4 days பிளான் 11th and 12th தமிழ். ஸோ 11th ஸ்டாண்டர்டுக்கும் சேர்த்து சொல்கிறேன். ஸோ பகுதி 1 14x1 14. ஸோ இந்த 14 1 மார்க்கில் புக் பேக் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன வரும் அப்படிங்கிறதுனா ஒரு 10 1 மார்க் வரும். ஒரு வேளை 8 9 கூட வரலாம். இந்த புக்கின்னு சொல்லிட்டு என்ன படிக்கணும் அப்படின்னா, ஒன்று மனப்பாட பகுதியில் இருக்கிற எல்லா ஆசிரியர் பேரும் படிச்சுக்கோங்க. மனப்பாட பகுதிகள் என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்னெல்லாம் பேர், நூல் பேர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ மனனம் கவிஞர் பேர் அதாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் ரெண்டாவது வந்து முக்கியமான விஷயம், டூ யூ நோ மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பேர் தெரியல எனக்கு. நான் உங்கள் புக்கில் லெசன்ஸ்க்கு பின்னாடி இருக்கும் அந்த பாக்ஸ். அதில் இருக்க கொஷின்ஸும் கேட்பாங்க. பிடிஏ 1 மார்க் வந்து தரவு பண்ணுங்கள். பிடிஏ நான் வந்து பிடிஎஃப் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. நம்ம சேனலில் பிடிஏ மாடல் கொஸ்டின் பேப்பர் விவேக் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் அடிச்சிங்கன்னா வரும். ஸோ அது போனீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக பிடிஏ கொஸ்டின்ஸ் 6 மாடல் கொஸ்டின் பேப்பர் இருக்குது, அதை எடுத்து படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ 11th பொறுத்த வரைக்கும் பிடிஏ கிடையாது, 12th சொல்கிறேன். ஸோ பகுதி 1ல் நீங்கள் 14 1 மார்க் அடிக்கணும்னா அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணணும். மினி மெட்டீரியல் நம்ம டிஸ்ட்ரிக்டோடது இருக்குது. அது வந்து நான் நாளைக்கோ இல்லை நைட்டோ நான் அப்லோட் பண்ணிடுறேன். அதில் இருக்கிறது மட்டும் படித்தாலே ஒரு 75+ எடுக்கலாம் 90க்கு. சரி, நான் அப்புறம் அதை பற்றி சொல்கிறேன். பகுதி 1 பற்றி சொல்லியாச்சு. பகுதி 2 இதில் வந்து பிரிவு 2 இல்லை 3 பிரிவு இருக்குது. ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டான பிரிவு என்ன அப்படின்னா குருவினா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரிவு 1 பிரிவு 2ல் 2 குருவினா, 2 செட் ஆஃப் குருவினா என்ன, செய்யுள் உரைநடை. ஸோ இதில் ஒரு டவுட் வரலாம், எல்லா குருவினாவும் படிக்கணுமா அப்படின்னு. கிடையாது. நீங்கள் வந்து ஒன்று நம்மளுடைய சேனலில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், நம்ம இனிமேல் போட போகிற கொஷின்ஸ் வந்து படிக்கலாம். இல்லை அப்படின்னா பிளான் பண்ணி 8 இயல் இருக்குமா, அதில் 5 இயல் குருவினா மட்டும் படித்தா போதும். ஸோ 5 இயலில் சிறுவினா குருவினா நெடுவினா படிச்சிட்டிங்கன்னா எல்லா 6 மார்க் எழுதிடலாம், எல்லா 4 மார்க் எழுதிடலாம், எல்லா 2 மார்க் எழுதிடலாம். அவ்வளோதான். இது வந்து ஃபிக்ஸடாக வச்சுக்கோங்க. சரிங்களா? 5 இயல் ஆனால் எதுவுமே விடக்கூடாது. நீங்கள் விடணும்னு நினச்சி நல்லா இம்பார்ட்டன்ட் படிங்க. அது நாளைக்கு நான் போடுறேன். ஓகே. இதில் 4 கொடுத்து 3 எழுத சொல்கிறாங்க, அசால்ட்டாக எழுதிடலாம். இது செய்யுள். உரைநடையில் 3 கொடுத்து 2 எழுத சொல்லலாம், அசால்ட்டாக எழுதிடலாம். குருவினால் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. 10 மார்க் டோட்டலாக. பிரிவு 3 7 × 2 14. இப்போது 7 × 2 14ல் 3 விஷயம் முக்கியம். இலக்கண குறிப்பு, பகுபத உறுப்பிலக்கணம், புணர்ச்சி விதி. இந்த 3 விஷயத்துலேயும் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா, ஸ்ட்ராங் இல்லைன்னா கூட பரவாயில்ல, கடைசி நிமிஷத்தில் நம்ம போடுற வீடியோக்களை பார்த்தீங்கன்னா அந்த கொஷின்ஸை படிச்சுட்டு போனீங்கன்னா, மினி மெட்டீரியல் நான் சொல்கிறேன், அந்த கொஷின்ஸை படிச்சுட்டு போனீங்கன்னா அதுலேயே ஒரு 2 மார்க் அடிச்சிடலாம். ஏன்னா அது கட்டாயமாக வந்துடும். அதில் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்போ பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுவது அப்படிங்கிற அந்த விஷயம் 2 மார்க்கில் கன்ஃபார்ம் வருது. படிச்சுக்கோங்க. இது பேஜ் நம்பரில் எழுதலை, நான் சொல்கிறேன். உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போடும்போது சொல்கிறேன். வினாக்கேற்ற வினா, விடைக்கேற்ற வினா. இது வந்து பார்த்திங்கன்னா இது கேட்டால் தான் கேட்பாங்க. பட் கேட்டாங்கன்னா லக்கு. கொஷின் கொடுத்து ஆன்சர் கொடுத்து கொஷின் எழுத சொல்கிறாங்க, எழுதிடலாம் ஈஸியாக. மரபு பிழை நீக்கி எழுதுக. எல்லா லெசன்லையும் ஒரு 3 லெசன் 4 லெசன் பின்னாடி இருக்கும். நல்லா அதை மட்டும் படிங்க, அது மட்டும் தான் வரும். அது ஒன்று வந்துடும். மயங்கோலி சொற்கள் கண்டிப்பாக ஒன்று வந்துடும். அது வந்து ஒரு இயலில் இருக்குது, அது எந்த இயல் தெரில, பார்த்துக்கலாம். பிரித்தும் சேர்த்தும் எழுதுக. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுவும் ஒரே இயலில் தான் இருக்குது. 4 சொற்களை ஒரே தொடரில் அமைக்கும். இதுவும் ஒரே இயலில் தான் இருக்குது. ஸோ இவ்வளவும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸு. 10 கொடுத்து 7 எழுத சொல்கிறாங்க. ஸோ ஈஸியாக எழுதிடலாம். புணர்ச்சி, பகுபத உறுப்பிலக்கணம், இலக்கண குறிப்பு மஸ்ட்டு. இலக்கண குறிப்பு கூட அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. புணர்ச்சி விதியும் பகுபத உறுப்பிலக்கணம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது 7 × 2 14. ஸோ அடுத்தது பகுதி 3. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் தான் மார்க்கே அடிக்கணும். ஸோ என்னென்னா சிறுவினா 4 கொடுத்து 2, திரும்பவும் பிரிவு 2ல் சிறுவினா 4 கொடுத்து 2. 4 கொடுத்து 2னா நான் அதுதான் சொல்கிறேன். 5 இயல்லையோ சேஃபர் சோன் வந்து 5 இயல். ரொம்ப முடியாத பசங்க ஒரு 4 இயலில் படித்தா கூட புக்கிங் கேட்டால் அவ்வளோதான். ஏதோ ஒன்று புக்கிங் கேட்பாங்க.
கேட்டால் கூட 2 எழுதிடலாம். ஆனால் இன்கேஸ் ஏதாவது வந்து ட்விஸ்ட்டு பண்ணால் மாட்டிக்குவீங்க. ஸோ 5 இயலையாவது நீங்கள் தரவாக இருக்கணும். ஃபஸ்ட்டு 5 இயல் ஓகேவா, அந்த மாதிரி தரவாக, லாஸ்ட் 5 இயல் அந்த மாதிரி, சரிங்களா. ஸோ அந்த மாதிரி தரவாக இருந்தீங்கன்னா சிறுவினை எல்லாத்தையும் எழுதிடலாம். பட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம போடுறது படித்தாலே நீங்கள் எழுதிடலாம், அது போதும். பிரிவு 3 இதுதான் ரொம்ப முக்கியமான பிரிவு. ஈஸியாக மார்க் அடிக்கலாம். நிறைய பேர் இதில் தான் லூஸ் பண்ணுறீங்க. அணிகள், நயம்பாராடுதல், பழமொழி கொடுத்துருவாங்க. வாழ்க்கை நிகழ்வோட நம்ம எழுதணும். திணை, துறை, தமிழாக்கம் தருக. நிறைய பேர் அந்த திணை துறையெல்லாம் படிக்கிறதே கிடையாது. ஸோ கண்டிப்பாக அதுக்கு நோட்ஸ் என்ன, ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கீ ஆன்சர் என்ன, எப்படி இருக்குது எல்லாமே நம்ம சேனலில் வரும் ஓகேவா. ஸோ தொடர்ந்து வீடியோக்களை பாருங்கள். இப்போ அணி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 11ன்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு சில அணி இருக்குது. அது எனக்கு என்னன்னு தெரில, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். வேற்றுமணி இருக்குது. ஸோ சொல் பின்வரும் நிலையணி. நான் சொல்லக்கூடிய 6 அணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஊமையணி, ஏன்னா அணி வந்து ஒன்று கண்டிப்பாக கேட்டுருவாங்க. பிரிது மொழிதல் அணி, அதுக்கப்புறம் ஊமை தொழில் அணி, சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உருவக அணி. ஸோ அடுத்து பிரிது மொழிதல் அணி, சொற்பொருள் பின்வரும் நிலையணி, அவ்வளோதான். ஸோ இது மட்டும் 11th ஸ்டாண்டர்ட் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். 12th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் வேற்றுமை அணி, ஏகதேச அணி அண்டு என்னது ஊமை அணி, ஊமை தொழில் அணி, அப்புறம் நிரல் நிறை அணி. ஸோ ஏதாவது விட்டுருந்துன்னா கண்டிப்பாக அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸில் சொல்கிறேன். இதெல்லாமே நல்லபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு அணி எழுதிடலாம். இல்லை அணி எழுத முடியாது இந்த செஷனில் வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் 5மே கேட்க மாட்டாங்க, சரிங்களா. இந்த செஷன் ரொம்ப ஈஸியாக 4 கொடுத்து 3 நினைக்கிறேன், சாரி 5 கொடுத்தா 3. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா திணைத்துறை ஒன்று வரும். திணைத்துறை அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ 12ன்னு எடுத்திங்கன்னா பாடான் திணை, வாகை திணை, ஸோ இந்த மாதிரி இருக்குது. அடுத்து துறை வந்து என்னது பெருஞ்சுத்துறையா என்னமோ வரும், அதை நான் பார்த்து சொல்கிறேன். புறநானூறு பாடலில் இருக்குது. அண்ட் ஆல்சோ பரிசில் துறை. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது இதில். ஸோ 11th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் குறிஞ்சி திணை, முல்லை திணை, பாலை திணை, ஸோ சொல்லக்கூடிய திணையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் துறையும் சொல்கிறேன். ஸோ இது ரெண்டுமே ஆப்ஷனில் வரும், திணையும் துறையும். ஸோ அதில் வந்து ஒன்று எழுதிடலாம். நீங்கள் ஏதாவது ஒன்று படிங்க போதும். நீங்கள் துறையும் படித்து திணையும் படிக்க வேணாம். ஆனால் கரெக்டாக நான் கீ ஆன்சர் நேற்று போட்டேன் பாருங்கள், ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு 90க்கு 89 எடுக்கிற மாதிரி நான் போட்டேன் இல்லையா ஒரு வீடியோ. ஸோ அந்த வீடியோவை பாருங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, அதுதான் கொஞ்சம் ஐடியா கொடுக்கும். ஸோ அடுத்தது தமிழாக்கம் தருக. இது வந்து 11th ஸ்டாண்டர்டுக்கு ரொம்ப முக்கியம். 12th ஸ்டாண்டர்டுக்கு அந்தளவுக்கு முக்கியம் இல்லை, பட் இருக்கும். தமிழாக்கம் தருக நீங்கள் எல்லா இயர்லையும் இருக்கும், அது படித்து தான் ஆகணும். ஸோ ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பழமொழி சொற்களை வாழ்க்கை நிகழ்வோட அது வந்து கதை எழுதி விட்டுறலாம். ஃபஸ்ட்டு 2 லைன் அதை பற்றி எழுதிட்டு கதை எழுதி விட்டுறலாம். ஸோ அது நீங்கள் நயம்பாரதில் ஈஸி. 3 நயத்தை நம்ம சொன்னால் போதும். எதுகை மோனை எல்லோரும் சொல்லிடுவீங்க. அடுத்து வேறு எதோ முரணோ சந்தமோ ஏதோ ஒரு நயம் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் முன்னுரை சொல்லுங்கள். நீங்கள் பாட்டுக்கு ஒரு 3 நயம் எழுதிட்டு போயிடாதீங்க. முன்னுரை, மைய கருத்து, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 3 நயம் சொல்லிவிட்டு அணி பொருத்தம். ஸோ இதெல்லாமே சொன்னதுக்கு அப்புறம் தான் கன்க்ளூஷன் கொடுக்கணும், முடிவுரை கொடுக்கணும். இந்த மாதிரி தான் எழுதணும், குறிப்பு சட்டகம் போட்டு எழுதணும். ஸோ ரொம்ப முக்கியம் ஓகேவா. ஸோ குறிப்பு சட்டகம் போட்டு நீங்கள் வந்து என்னெல்லாம் பேராகிராஃப் ஹைலைட் பண்ணுறீங்களோ, ஹெட்டிங் ஹைலைட் பண்ணால் அதை எழுதணும். அப்படி தான் மார்க் கொடுப்பாங்க. ஸோ திணைத்துறை பிரச்சனை இல்லை, அதாவது ஒரு பாடல் எழுதுவீங்க எடுத்துக்காட்டு, அந்த துறையோட திணையோட டெஃபினிஷன் எழுதுவீங்க. லாஸ்ட்டில் துறை விளக்கம், திணை விளக்கம் அந்த மாதிரி எழுதுவீங்க. அணிப்பொருத்தம் இந்த மாதிரி அதை எழுதுவீங்க. ஸோ பார்த்து பண்ணிக்கோங்க ஓகேவா. இந்த செஷனில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி எதை கேட்கலாம், ஃப்ளோ சார்ட் மாதிரி எதை கேட்டு பேராகிராஃபாக எழுத சொல்லலாம். பார்த்துக்கோங்க. 12th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் ஒரு 2-3 ஃப்ளோ சார்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து நல்லா பார்த்து அது வந்து பேராகிராஃப் எழுதுறோம். ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருவோம், அது 10 எழுதணும். ஸோ அது வந்து ரொம்ப ஈஸி, அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ பகுதி 4 இந்த செஷனில் எல்லோரும் பயப்படுற செஷன் என்னென்னா எழுதுகிற சாய்ஸு மேலேயும் கீழேயும் கேட்பாங்க. ஸோ 6 × 3 18. ஸோ 18 மார்க்கு. 18 மார்க் அப்படிங்கிறப்ப 3 6 மார்க் எழுதணும். அப்போனா நான் சொன்ன மாதிரி தான், ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான். 5 ஏழில் நீங்கள் தரவாக இருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் வராது. பட் கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்லலை. நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் திருக்குறளில் ஒன்று கேட்பாங்க. ஆனால் அது வந்து 80% தான் சான்ஸ் இருக்குது, 20% கேட்காம கூட போகலாம். பட் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளில் 4 மிகப்பெரிய நெடுவினாவும் அண்ட் மிக முக்கியமான நெடுவினாவும் 11க்கும் 4 3. ஸோ அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் படித்து தான் ஆகும், சரிங்களா. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் துணைப்பாடமெல்லாம் தரவாக இருங்க. துணைப்பாடம் தரவாக இருந்தீங்கன்னா அது வந்து ஒன்றும் இல்லை, கதை எழுதி விட்டால் முடிச்சு இல்லையா. துணைப்பாடம் எல்லாமே ஓரளவுக்கு தரவாக இருந்தீங்கன்னா
அதில் வந்து ஒன்று எழுதிடலாம். செயல் உரைநடை கஷ்டமாக இருக்குன்னா செலக்டிவாக நம்ம சொல்லக்கூடிய கொஷின்ஸ் இப்போ ஒரு 10-12 கொஷின் தான் சொல்லுவேன், 15 கொஷின் தான் சொல்லுவேன், அது கூட இருக்காது. ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணிங்கன்னா போதும். இது 3மே எழுதிடலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், ஒரு 6 மார்க் எழுதுறீங்கன்னா ஒரு 3லேருந்து 4 பக்கமாவது எழுத ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பக்கமே சின்னதாக தான் இருக்கும். ஒரு 3 பக்கம் எழுத ட்ரை பண்ணுங்கள். அது எப்படி எழுதணும், ஃபஸ்ட்டு குறிப்பு சட்டம் போட்டு ஒரு பெரிய பாக்ஸ் போட்டுருங்க. என்ன மாதிரி, இந்த மாதிரி வந்து பெரிய பாக்ஸ் போட்டுருங்க, குறிப்பு சட்டம் எழுதுங்க. இங்கே வந்து ஸ்டார் மாதிரி போடுங்க, 1 2 3 எல்லாம் போடாதீங்க. ஸோ போட்டு இங்கே வந்து காலம் இருக்கும் பேஜில், உங்கள் பேஜில். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், எழுத ஆரம்பிச்சிருவோம். இங்கே சைட் ஹெட்டிங் போட்டு எழுத ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? எழுதும்போது ஒரு மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது வந்து இன்னொன்று ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பற்றி இப்போ ஒரி பண்ணி பிரச்சனை இல்லை, பிரயோஜனம் இல்லை. என்னென்னா நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு பழகிற காலமெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டைம் ஆகிடும். நீங்கள் முடிஞ்சதே எழுதுங்க, கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணிடலாம். பப்ளிக் எக்ஸாமில் லிபரல் கரெக்ஷன் தான் இருக்கும், பண்ணிடலாம். ஸோ அடுத்தது 6 × 3 18. கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த மாதிரி தான் ப்ரெசென்ட் பண்ணி முடிவுரை முறை எழுதணும். முன்னுரை முடிவுரை கண்டிப்பாக இருக்கும். பகுதி 5 இது வந்து நான் சொல்லவே தேவையில்லை. இது வந்து பார்த்திங்கன்னா பாடல் 1, மனனம் 1, குறள் 1. மனனம் வந்து 4 மார்க்கு, குறள் வந்து கட்டாயம் 2 மார்க். இது கட்டாயம் மாட்டாங்க பண்ணும். இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. இதுலேயும் இம்பார்ட்டன்ட் கேட்குறாங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு 12th 11th சொல்கிறேன், என்ன பண்ணியிருக்காங்க 5 வருஷமாக அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் சொல்கிறேன். பட் ஆனால் 12th பொறுத்த வரைக்கும் தெய்வமணி மாலை, இதில் வெற்றி பெற, ஸோ சிலப்பதிகாரம், ரச்சனை யாத்திரிகம், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புறநானூறு, சரி எல்லாமே சொல்கிறீங்க, எல்லாமே கேட்டிருக்காங்க, எல்லா பப்ளிக்கும் ஒன்று ஒன்று கேட்டிருக்காங்க. திருக்குறளை பொறுத்த வரைக்கும் அதிலலாம் இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது. கரெக்டாக நீங்கள் வந்து எல்லாமே படிச்சுக்கணும், எல்லா அதிகாரமும். ஸோ ரைட், இது எழுதும்போது நீங்கள் வந்து பாடல் எழுதிக்கிட்டு கீழே வந்து அந்த விஷயத்தை, அந்த கவிஞர் அண்ட் பாவகை அது எழுதும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏதாவது இருந்தால் அண்டர்லைன் பண்ணுங்கள், சரிங்களா? நான் சொல்கிறது முக்கியமான பாயிண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணினா சந்தோஷம். பட் சைட் ஹெட்டிங் போட்டு அண்டர்லைன் பண்ணி நல்லா நீட்டாக எழுதுங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக 4 நாள் டைம் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு 2 செக்ஷனும் படித்தாலும் போதும். அந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு நெடுவினாவும் முடிங்க, அதுக்கப்புறம் சிறுவினா குருவினா பார்த்துக்கலாம். இல்லை லெசன் வைஸே போகிறீங்கன்னா லெசன் வைஸே போங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. லெசன் வைஸே போகிறீங்கன்னா லெசன் வைஸ் போங்க. ஓகேவா? ஸோ தமிழ் கண்டிப்பாக எல்லாருமே 80+ எடுக்கணும், 90க்கு நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை தான் நான் சொல்லியிருக்கிறேன். என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாலும் என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஐடியா சொல்லியிருப்பேன். நாளைக்கு காலையில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்துடும். ஸோ அதை மட்டும் கோத்ரூ பண்ணிங்கன்னா போதும், கம்மியாக தான் தருவேன், சரிங்களா? 11th சரி 12th சரி. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள்.